நமக்கு ஜீவன் தருகிற அப்பமும் தண்ணீரும் எவ்வாறு இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை யாத்திராகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். ரட்சிப்பின் வாழ்க்கையில் அவை எதற்கு அடையாளமாக இருந்தன என்பதையும் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இஸ்ரவேலர் மீது தேவனுக்கு மிகுந்த அக்கறை இருந்தது. அவர்களை சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றும் அவர் ஆசைப்பட்டார். அதனால ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் தேவனுடைய வழிகாட்டல்களை அவர்கள் நம்ப வேண்டியிருந்தது. ஆனால் அந்த பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்பதே வேதனையான ஒரு உண்மை. அவர்களை பற்றி படிக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற யெகோவா தேவனே, எங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியான தீர்வு சொல்கிறவர் நீர் மாத்திரமே என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பாடத்தை படிக்கும்போது தேவரீர் எங்கள் மனக்கண்களை திறந்தள்ள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். சார்ல்ஸ் ஸ்டெயின்மெட்ஸ் என்று ஒரு மின்சார பொறியாளர் இருந்தார். கார் உற்பத்தியாளர் ஹென்றி ஃபோர்ட் ஒரு முறை தன்னுடைய எந்திரத்தை பழுது பார்ப்பதற்காக இவரை அழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மிஷிகனில் இருந்த ஃபோர்ட் கார் உற்பத்தி சாலை அங்கிருந்த மின் ஆக்கி இயந்திரம் பழுதுபட்டதுனால சரியாக வேலை செய்யவில்லை. தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரம் கிடைக்கவில்லை. இந்த மின்னாக்கிய இயந்திரத்தை பழுது பார்க்க வேண்டும். அவர்கள் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. தன்னுடைய பொறியாளர்களால் முடியவில்லை என்பதை புரிந்து கொண்ட ஹென்றி ஃபோர்ட் இந்த சார்ல்ஸ் ஸ்டெயின்மெட்ஸ் என்பவரை அழைத்தார். அவரை பற்றி என்ன சொல்வார்கள் என்றால், நம் கண்முன்னராக வாய்க்கால்கள் இருக்கும்போது அந்த வாய்க்காலிலே தண்ணீர் ஓடுகிறது நாம் பார்க்க முடிகிறது அல்லவா, அதுபோல மின்சாரம் எப்படியெல்லாம் ஓடுகிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவராக சார்ல்ஸ் இருந்தார் என்று சொல்வார்கள். பிறகு வந்த பிறகு கொஞ்ச நேரம் அந்த இயந்திரங்களை பார்த்து கொண்டே இருந்தார். அங்கே பரிசோதித்தார். பிறகு ஒரு சிறு பகுதியை குறித்து கொடுத்து, இந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது, அந்த பாகங்களை நீங்கள் புதிதாக வாங்கி மாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சரி, இதற்கு எவ்வளோ கூலி என்று ஸ்டெயின்மெட்ஸில் கேட்டார்கள். $10,000 என்று பதில் அனுப்பியிருந்தார். ஹென்றி ஃபோர்டு கோபம் வந்தது. ஒரு சிறு பகுதியை குறித்து கொடுத்ததற்கு $10,000 கூலி என்பது அதிகம் அல்லவா, ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று சார்ல்ஸ் இடத்தில் கேட்டபோது, சரி, நான் என்னென்ன வேலை செய்தேன் என்பதை நான் உங்களுக்கு பிரித்து அதற்கான கூலியை சொல்கிறேன் என்று எழுதி கொடுத்தார். அந்த சிறு பகுதி எது என்று குறித்து கொடுத்ததற்கு $1. அந்த சிறு பகுதி எது என்று கண்டுபிடித்ததற்கு $9,999 என்று எழுதினாராம். அதுதானே பிரச்சனை. எந்த இடத்துல இயந்திரத்தை மாற்ற வேண்டும் என்று தெரிந்துவிட்டால் மாற்றுவது எளிது, யார் வேண்டுமானாலும் செய்து விடலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்று கண்டுபிடிப்பது தானே பிரச்சனை. ஸ்டெயின்மெட்ஸ் கேட்ட $10,000 ஃபோர்டு உடனே கொடுத்து விட்டார் என்று இந்த சம்பவம் சொல்கிறது. இதுபோன்ற இன்னொரு சம்பவம் கூட சொல்லப்படுவது உண்டு. இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மை என்ன என்றால், தீர்வு என்ன என்பதை கண்டுபிடிப்பது தான் சிரமம், அதுதான் முக்கியம். அதற்குத்தான் ஞானம் தேவையாக இருக்கிறது. நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இஸ்ரவேலர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதையும் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு தீர்வு காண்பதற்கு தேவனை தேடுகிறீர்களா அல்லது தேவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறீர்களா? பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் அதுக்கு உதவி செய்தால் போதும் என்றுதான் பலர் தேவனை தேடுகிறோம். அப்படிப்பட்ட தேடல் நமக்கு பயனில்லை என்பதை இந்த வார பாடம் நமக்கு காட்டுகிறது. பிரச்சனை வரும்போது தீர்வு எங்கிருந்து கிடைக்கும் என்பதை முதல் அனுபவமே நமக்கு காட்டுகிறது. கசப்பாய் இருந்த தண்ணீர் மதுரமாக மாறியது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் படிக்கும்போது நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி இது எழுதப்பட்டிருக்கிறது என்கிற பவுலின் வார்த்தையை நாம் மறந்துவிடக்கூடாது.
பிரச்சனைகளுக்கு அவை காட்டுகிற தீர்வுகளும் அவை மூலம் நமக்குரிய படிப்பினைகளும் தான் முக்கியமானவை. அந்த படிப்பினையை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த சம்பவங்களை படிப்பதிலே எந்த அர்த்தமும் இல்லை. மக்கள் அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததால் அநேக இன்னல்களை தங்கள் மேலே அவர்கள் வரவழைத்துக் கொண்டார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு வந்த முதல் பிரச்சனை என்ன என்பதை பார்ப்போம். வனாந்தரத்தில் நடந்து வருகிறார்கள். 3 நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். எப்படி இருந்தது? ஒரு நாள் தாகத்தோடு இருப்பதே பிரச்சனை. 3 நாள் தாகத்தோடு இருக்கிறார்கள். கொஞ்சம் தண்ணீர் இருந்திருக்கலாம், ஆனால் போதுமான அளவு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. மாறா எனும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே தண்ணீர் இருந்தது. அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்க பார்த்தபோது அது கசப்பாக இருந்தது. உடனே அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வரவழைத்து வெளியேற்றுவதற்காக எத்தனை அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் செங்கடலை கடந்த போது நடந்த அற்புதம் தான் எவ்வளவு பெரியது. இதெல்லாம் செய்ய முடிந்த ஆண்டவருக்கு நமக்கு தண்ணீர் தர முடியாதா என்று அவரிடத்தில் கேட்போம் என்று அவரிடத்தில் கேட்டிருக்கலாம். கேட்காமலே அவர் செய்ய வேண்டியது தானே என்றுதான் பல சமயங்களில் நாம் நினைக்கிறோம். இந்த உலகத்தில் தேவன் நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். 3 நாட்கள் தண்ணீர் இல்லாத வழியில் நடத்தி வந்தது அவர் தானே. அவர் தண்ணீர் தர ஆயத்தமாக இருக்கிறவர் தானே. 3 நாள் கூட அவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியிலேயே கூட அவர்கள் ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரத்தில் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே தாகமாக இருக்கிறது, எங்களுக்கு தண்ணீர் தாரும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்வதற்கு பதிலாக இங்கே மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. தேவன் கொடுத்திருந்த வாக்குறுதிகளை அவர்கள் நம்பியிருந்தால் இவ்வாறு முறுமுறுத்திருக்க மாட்டார்கள். எகிப்தில் அவர்கள் இருந்தபோது ஆண்டவர் என்னவெல்லாம் சொன்னார்? நான் உங்களை விடுவிப்பேன், மகா தண்டனைகளினால் உங்களை மீட்பேன். இதையெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொள்வேன், நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன், கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அடையாளமாக எகிப்தில் நடந்த அற்புதங்களையும் செங்கடலில் நடந்த அற்புதத்தையும் அவர்கள் மனதில் வைத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக தாங்கள் விரும்புகிற ஒன்று கிடைக்கவில்லை என்றால் உடனே முறுமுறுக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். வாக்குறுதிகளை நம்பியிருந்தால் மோசே செய்தது போல அவர்களும் செய்திருக்கலாம். மோசேக்கு விரோதமாக அவர் முறுமுறுத்த போது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாக மாறியது. அந்த மரத்தில் ஏதோ சக்தி இருந்தது. அந்த மரத்தின் சக்தி தான் இந்த தண்ணீரை மதுரமாக மாற்றியது என்று சந்தேகவாதிகள் சொல்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். இருக்கலாம், அப்படியே கூட இருக்கலாம். அந்த மரத்தில் இருந்த ஏதோ ஒரு வேதிப்பொருள் தான் அந்த தண்ணீரை மதுரமானதாக மாற்றியிருக்கலாம். ஆனால் அந்த மரத்தில் அந்த தன்மை இருக்கிறது என்பதை யார் கண்டுபிடித்தது? தேவன் தானே சொன்னார். நடக்கிற எல்லாவற்றுக்கும் இயல்பான ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு மனிதன் முயற்சி எடுக்கிறான். இந்த இடத்தில் கூட பிரச்சனை வந்தபோது இதற்கான தீர்வை தேவனிடத்தில் அந்த மக்கள் கேட்டிருந்தால் முறுமுறுக்காமலேயே அந்த நல்ல தண்ணீரை அவர்கள் பெற்றிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான். இது போன்ற சம்பவங்களை பற்றி சொல்லும்போது உபாகமம் 8:2 ஒரு முக்கியமான கருத்து சொல்லப்படுகிறது. அவர் உன்னை சோதித்து, அதாவது உன்னை பரீட்சித்து, உனக்கு பரீட்சை வைத்து, உனக்கு தேர்வு வைத்து, இந்த தேர்வின் மூலமாக நீ வெல்கிறாயா தோற்று போகிறாயா என்று கண்டுபிடித்து அதற்கேற்றவாறு உன்னை நடத்துவதற்கு என்றா இந்த வசனம் சொல்கிறது? இல்லை. அவர் உன்னை பரீட்சை பார்த்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அதான் கவனித்துக் கொள்ளுங்க. அவருக்கு தெரிவதற்காக அல்ல. அவர் தேவன், அவர் மனிதர் இல்லை.
நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த 40 வருடமும் நான் உங்களை எப்படியெல்லாம் நடத்தினேன் என்பதை மறந்து விடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நமக்கு தண்டனை கொடுப்பதற்கு என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு, அதன் மூலமாக நாம் வளருவதற்கு ஏதுவாக தேவன் இவற்றையெல்லாம் நமக்கு செய்கிறார். மாராவிலே தேவன் ஒரு உதாரணம் தந்திருக்கிறார். இந்த உதாரணத்தை மனதில் வைத்து அதன் பிறகு அப்படியே செய்யும்படி சொன்னார். கணித ஆசிரியர்கள் பொதுவாக பாடம் நடத்தும்போது அடிப்படை உண்மைகளை விளக்கிய பிறகு ஒரு கணக்கை வகுப்பிலே செய்து காண்பிப்பார்கள். பிறகு சில கணக்குகளை வீட்டு பாடமாக கொடுப்பார்கள். இங்கே மாராவிலே ஆண்டவர் ஒரு கணக்கு செய்து காண்பித்திருக்கிறார். பிரச்சனை என்றால் நீங்கள் பதற தேவையில்லை, என்பதில் கேளுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். ஆம், நியமம் என்றால் உடன்படிக்கையில் உள்ள நிபந்தனை. நீ இப்படி செய்தால் நான் உனக்கு இப்படி செய்வேன், அதில் நீ இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறது அல்லவா, அதுதான் நியமம். நியாயம் என்றால் பிரச்சனைக்கு தீர்வு அல்லது தீர்ப்பு. 2 பேருக்கு இடையே பிரச்சனை என்றால் தீர்ப்பு சொல்லுவார். நமக்குத்தானே வேறு காரியங்கள் மூலமாக பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவார். அந்த தீர்வை கேட்டு நாம் செயல்பட வேண்டும். இந்த நியமமும் நியாயமும் கொடுக்கப்பட்டிருப்பது நம்முடைய நன்மைக்காக. அந்த நியமத்தின்படி நியாயத்தின்படி நாம் நடக்காமல் போகும்போது நாம் தோற்று போகிறோம். இந்த சோதித்தல் என்பது ஒரு பரீட்சை, தேர்வு. அது நம்முடைய நிலைமையை நமக்கு உணர்த்துகிறது. யாத்திரா 15:26 பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து. இதுதான் நியாயம். என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு என்கிற வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம்? வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறோம். இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் எடுத்து சென்றால் அதற்கு தீர்வு என்ன என்பதை அவர் சொல்லுவார். அதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். கேட்பது மாத்திரம் போதாது, அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும். நியாயத்தின்படி நடக்க வேண்டும். நியாயம் என்பது அவர் கொடுக்கிற தீர்வு. அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அவர் என்னவெல்லாம் கட்டளையை கொடுத்து என்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த கட்டளைகளையும் நாம் மனதில் வைத்து அதன்படி நாம் நடந்தால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். பரிகாரி என்றால் மருத்துவர். இந்த மாறா அனுபவத்தை வைத்து ஆண்டவர் ஒரு நியதியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு பிரச்சனை வந்தால் என்னிடத்தில் கேளுங்கள். அது மாத்திரமல்ல, நான் பல நியமங்களை உங்களுக்கு தரப்போகிறேன், அவற்றையெல்லாம் நீங்கள் கை கொள்ளுங்கள். அப்பொழுது எகிப்தியருக்கு வந்தது போல வியாதிகள் உங்களுக்கு வராது. நான் உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொல்கிறேன். இதை நாம் ஆழமாக பார்க்கலாம். தேவனத்தில் ஜெபித்து இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக ஆராயுங்கள். உடல்நல விதிகள் நிறைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை வேதாகமம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. நம்முடைய மனது நல்ல நிலையில் இருந்தால் பல வியாதிகள் நம்ம பக்கத்திலே வராது. பெருமையும் பொறாமையும் எரிச்சலும் கோபமும் இருந்தால் ஏதாவது வியாதி நம்மை பாதித்து கொண்டுதான் இருக்கும். தியானியங்கள், கர்த்தர் உங்களுக்கு இன்னமும் அதிகம் வெளிப்படுத்துவாராக. தேவனுடைய நேரத்திற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாம் அவசரப்பட தேவையில்லை. மனுஷர்களுடைய ஒத்துழைப்போடு தேவன் செயல்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மாறாவிலே தண்ணீர் கசப்பாக இருந்தபோது, கசப்பான தண்ணீரை நான் இனிப்பாக மாற்றிவிட்டேன் என்று அவர் வெறும் வார்த்தையில் சொல்லவில்லை. ஒரு மரத்தை வெட்டி போட சொன்னார். நாமும் சேர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சும்மா இருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் சும்மா இருக்க வேண்டும். சில சமயங்களில் நம்மாலே சும்மா இருக்க முடியாது.
நாம் எதையாவது செய்வோம். இதை செய்யுங்கள் என்று சொல்லும்போது நாம் அதை செய்ய வேண்டும். நாம் அப்படி செய்ய மாட்டோம், நம்ம இஷ்டப்படி தான் செய்வோம். அதனால பிரச்சனைகளை நாம் பெரிதாக்கிக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிற உண்மைகளை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நாமே பிரச்சனைகளை வரவழைத்திருந்தால் கூட, நம்முடைய பாவத்தால் பிரச்சனைகள் வந்தாலும் கூட தேவனிடத்தில் சென்றால் தேவன் நமக்கு சரியான ஆலோசனை சொல்வார். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். அடுத்த பிரச்சனை நமக்கு நன்றாக தெரிந்த பிரச்சனை. இந்த பரீட்சையில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா என்பதை பாருங்கள். காடையும் மன்னாவும் பற்றி நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு அனுபவமாகத்தான் அது இருக்கிறது. ஆனால் தேவன் தங்களை நடத்தி வந்ததை அவர்கள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகிறார்கள். அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை மீண்டுமாக தேவன் உணர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. சீன் வனாந்தரத்தில் அவர்கள் இருந்தபோது, நாங்கள் எகிப்தில் இருந்தபோது இப்படியெல்லாம் சாப்பிட்டோம், இறைச்சி சாப்பிட்டோம், பாத்திரத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அப்பத்தை நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம், அங்கேயே இவர் எங்களை கொன்று போட்டிருக்கலாம், எதற்காக இங்கே கொண்டு வந்தார் என்று முறுமுறுக்கிறார்கள். இந்த முறுமுறுப்பு தான் வேண்டாம் என்று ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் பரிதாபமாக இவர்கள் தோற்று போகிறார்கள். ஆனால் இதற்காக தேவன் அவர்களை கைவிட்டு விடவில்லை. அதுதான் நம்முடைய தேவன். சாயங்காலத்தில் புசிக்கிறதுக்கு இறைச்சி கிடைக்கும், விடியற் காலத்தில் அப்பம் கிடைக்கும் என்று சொன்னார். அதே போல சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்தன. காலையில் பனி நீங்கிய பிறகு அங்கே பார்த்தால் ஒரு சிறிய வஸ்து பொடியாக கிடந்தது. கொத்தமல்லி அளவிற்கு பொடியாக கிடந்தது. இது என்ன என்று கேட்டார். இது என்ன என்பதற்கான எபிரேய வார்த்தை மன்னா. இந்த இது என்ன என்கிற வார்த்தையே பிறகு அந்த பொருளுக்கான பெயராகவும் மாறிவிட்டது. மன்னா என்பது ஒரு காரண பெயர். எதற்காக இப்படி ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார்? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலருக்கு தேவனாக இருந்த கர்த்தர் எப்படியெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தாரோ அதுபோல நமக்கும் உதவி செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பிரச்சனை வரும்போது நாம் பயப்பட தேவையில்லை. தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. என்னாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும் என்று சொல்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் வெவ்வேறு சூழ்நிலையிலே சொல்லப்பட்டவை, வெவ்வேறு பிரச்சனைகளின் மத்தியிலே சொல்லப்பட்டவை. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வை தேவன் நமக்கு தர முடியும். ஓய்வு நாள் கட்டளையை எடுத்துக்கொள்ளுங்களேன். இது இன்றைக்கு அநேகருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை இருப்பதனால தேவன் சொல்லுகிறபடி ஓய்வு நாளை ஆசரிப்பது என்பது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. நான் வேலை செய்யவில்லை என்றால் என் குடும்பத்தை எவ்வாறு காப்பாற்றுவேன்? நான் கல்லூரிக்கு போகவில்லை என்றால் நான் எப்படி தேர்விலே வெற்றி பெறுவேன்? இப்படி பல பிரச்சனைகள். நாம் வேலை செய்துதான் ஆக வேண்டும் என்கிற உணர்விலே இருக்கிறோம். இங்கே வசனம் சொல்வதை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். இதுதாங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். தேவன் ஒரு கட்டளை நமக்கு கொடுத்தார் என்றார், அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்வார். நமக்கு அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த சமயங்களில் நமக்கு நம்பிக்கை இருப்பதில்லை. என்னிடத்தில் போதுமான அளவுக்கு பண வசதி இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று பதறுகிறோம். பணத்தை உங்களுக்கு கொடுக்கிறவர் தேவன் தானே தவிர மனிதன் இல்லை. இந்த அடிப்படை உண்மை நமக்கு தெரிந்திருந்தால் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பதை யோசிப்பார். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அது தேவன் தந்த நியாயப்பிரமாணம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் போய் சேகரிக்க வேண்டும். அப்படி நீங்கள் சேகரித்தால் என் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கிறவர்கள், செய்யவில்லை என்றால் நடக்காதவர்கள். இந்த பரீட்சையை நான் உங்களுக்கு வைக்கிறேன் என்று யாத்திராகமம் 16:4 ஆண்டவர் சொல்கிறார். அந்த இஸ்ரவேல் என்ன செய்தார்கள்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அதை யோசித்து பாருங்கள். 6 நாளும் நாம் வேலை செய்கிறோமா? இந்த கேள்வி அநேகருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. 5 நாட்கள் வேலை செய்வதே பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது 6 நாள் வேலை என்று எப்படி செய்வது என்று யோசிக்கிறோம். 6 நாள் வேலை செய்யாதவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கவில்லை. 7ஆவது நாளிலே ஓய்ந்திருக்கும்படி சொன்னார். சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியாக இருக்கிறதை நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்று சொன்னார்.
அன்னைக்கு சாப்பிடுகிறத செய்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அடுத்த நாள் வைத்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கங்க என்றுதான் இங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யாத்திராகமம் 35:3 ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்று நாம் வாசிப்போம். ஓய்வு நாளிலே உணவு செய்யக்கூடாது என்பது தான் தேவனுடைய கட்டளை. ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் கூட இந்த கட்டளையை அப்படியே கடைபிடிப்பதில்லை. எல்லாவற்றையும் நம்முடைய வசதிக்கு ஏதுவாக நாம் மாற்றிக்கொள்கிறோம். இந்த மன்னாவை எதற்காக ஆண்டவர் கொடுத்தார் என்பதை பற்றி சொல்லும்போது பின்னாடி உபாகமத்தில் மோசே எழுதுகிறார், சிறுமைப்படுத்தினார், பசியினால் வருத்தினார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே இதை செய்தார் என்று சொல்கிறார். 49 வருடங்களாக வாரம் 5 அற்புதங்கள் நிகழ்ந்தன. 5 நாட்கள் அந்தந்தைக்குரிய மன்னாவை தேவன் கொடுத்தார். 6வது நாளாகிய வெள்ளிக்கிழமையில் 2 மடங்கு மன்னா கொடுத்தார். முதல் 6 நாட்களிலும் மீதமிருந்த மன்னா அடுத்த நாள் கேட்டு போனது. 6வது நாளில் மீதமிருந்த மன்னா அடுத்த நாளாகிய 7வது நாளில் கேட்டு போகவில்லை. ஓய்வு நாளில் மன்னா பொழியவில்லை. மன்னா பொழிந்ததற்கு இயற்கை காரணம் எதையும் சொல்ல முடியாது என்பதை இந்த அற்புதங்கள் காட்டுகின்றன. அன்றன்றைக்கு தேவையானதை மாத்திரம் சேருங்கள் என்று சொன்னால் அன்றன்றைக்கு தேவையானதை மாத்திரம் சேர்த்திருக்கலாம். தேவனால் அடுத்த நாள் நமக்கு தர முடியும் என்கிற நம்பிக்கையையும் இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டுகின்றன. அப்படி சேர்த்து வைத்தவை அழுகி போயின என்று வேதாகம் சொல்கிறது. இந்த மன்னா நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை காட்டுகிறது. உபத்திரவங்கள் வரும்போது நம்ம எதை சாப்பிடுவது, எப்படி வாழ்வது என்று பலர் பலவிதமாக வேதனைப்படுகிறார்கள். வெளிப்படுத்தல் 12-13 அதிகாரங்களுக்கு முன்னராக உடன்படிக்கையின் பெட்டி காட்டப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தேவனுடைய கட்டளையின்படி மன்னா வைக்கப்பட்டிருந்தது. அந்த மன்னா இதை காட்டுகிறது, அற்புதமான முறையில் தேவன் உனக்கு உணவு தர முடியும். வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் உபத்திரவங்கள் பற்றி சொல்லுகிறதற்கு மத்தியில் இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் இருந்தது. போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறைகள் கொடுக்கப்பட்டது. இவையெல்லாம் தேவன் நமக்கு தேவையான ஆகாரத்தை தருவார் என்பதற்கான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நினைவூட்டவே இந்த சம்பவங்களுக்கு முன்னராக ஆண்டவர் உடன்படிக்கை பேட்டியை காட்டுகிறார். அதற்குள்ளாக மன்னா இருக்கிறது. 13ஆம் அதிகாரத்தில் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடிக்கு செய்த சூழ்நிலையில் கூட 14ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நாம் பார்க்கிறோம், 1,44,000 பேர் இயேசுவோடு நின்றார்கள். எல்லோரும் விழுந்து விடவில்லை. நிற்கிறவர்களில் ஒருவராக நாம் இருப்பதற்கு தேவனுடைய சமூகத்தை முற்றிலுமாக நாம் நம்புவோம். கோரி டென்போம் என்கிற ஒரு சகோதரி ரேவன்ஸ்பர்க் சித்திரவதை முகாமில் மிகவும் கஷ்டப்பட்டார். 2ஆம் உலகப் போரின் போது நாசி கொடுமையின் மத்தியில் யூதர்களை இந்த குடும்பம் காப்பாற்றியதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அது. அந்த சித்திரவதை முகாமில் ஒரு சிறு துண்டு ரொட்டியும் தண்ணீர் சூப்பும் தான் கொடுப்பார்கள். தண்ணீர் சூப் என்று சொன்னேன். சூப் என்று பெயர் இருக்கும், தண்ணீர் தான் இருக்கும். இவருடைய சகோதரி பெட்சி ரொம்ப பலவீனமாக இருந்தார். அப்போது ஜெபம் பண்ணாராம், என் அக்காவுக்கு உணவு அனுப்பும் ஆண்டவரே, மிகவும் கஷ்டப்படுகிறாள் என்று ஜெபித்த போது இன்னொரு கைதி ஒரு பொட்டலத்தை கையில கொடுக்கிறார். அந்த பொட்டலத்தில் 2 உருளைக்கிழங்குகள் இருந்தன. அது அப்பொழுது பெட்சிக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்று அவர் எழுதுகிறார். தேவன் உணவு தந்தார். சிறைச்சாலை மதில்களாலும் அதை தடுக்க முடியாது. அந்த நம்பிக்கை நமக்கு தேவன் மேல் இருக்கிறதா என்பதை யோசிப்பார்கள். உணவு மட்டுமல்ல, தண்ணீரும் அவர் தருகிறார். கண்மலையிலிருந்து தண்ணீர் கிடைத்த சம்பவத்தை அடுத்து ரெவிதியில நாம் பார்க்கிறோம். இங்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. என்ன செய்திருக்கலாம்? 2 அற்புதங்களை பார்த்து விட்டார்கள். கசப்பான தண்ணீர் இருந்தபோது மதுரமாக மாற்றினார். உணவு இல்லாமல் இருந்தபோது உணவு தந்தார். தண்ணீர் இல்லை என்றால் ஜெபிக்கத்தானே செய்திருக்க வேண்டும். அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, எங்களை எல்லாரையும் கொன்று போடுவதற்காக நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்தாயா என்று கேட்கிறார்கள். பரீட்சையில் மீண்டும் தோல்வி அடைகிறார். மோசையோடு வாய் அறிஞார்கள், அவர் மேல் கல்லறிய பார்த்தார்கள். அப்போது ஆண்டவர் மோசே இடத்துல, மூப்பரை சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு போய் ஓரேபின் கண்மலைக்கு வா,
அங்கே நான் உனக்கு முன்பாக நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். இயேசு அங்கே இருந்ததினால அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. இந்த இடத்திற்கு மாசா என்று மோசே பெயரிடுகிறார். மாசா என்றால் பரீட்சை பார்த்தல் என்று அர்த்தம். இங்கே கர்த்தரை அவர்கள் பரீட்சை பார்த்ததுனால மாசா என்கிற பெயர் இந்த இடத்திற்கு கொடுக்கப்படுகிறது. தேவனை பரீட்சை பார்த்தல் ஏன் தவறு? தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பவில்லை என்பதை காட்டுகிறோம். தேவன் எல்லாம் அறிந்தவர். இந்த பரீட்சை பார்த்தலிலே அவருடைய இடத்தை மனிதன் எடுத்துக்கொள்கிறார். இது தேவனுக்கு எதிரான கலகத்தின் துவக்கம். பரீட்சை பார்த்தல் என்பது நம்பிக்கையின் அடித்தளமான விசுவாசத்திற்கு எதிரானது. 1944ஆம் ஆண்டில் அமெரிக்க விமானம் ஒன்றில் பணிபுரிந்த விமானி கடவுள் இல்லை என்று சவால் விடுகிறவர். ஒரு முறை சொன்னானாம், நான் ஒரு நாள் ஒன்று செய்ய போகிறேன், உங்கள் கடவுளால் முடிந்தால் காப்பாற்றட்டும். இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தவன் ஒரு நாள் கடலுக்கு மேலாக விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் இயந்திரத்தை அணைத்து விட்டான். விமானம் குட்டிக்கரணம் அடித்துக்கொண்டு கடலை நோக்கி சென்றது. இது ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. என்ன செய்வது? மற்றவர்கள் ஜெயித்தார்கள், இவன் சிரித்தான். விமானம் விபத்துக்குள்ளானது உண்மைதான். அந்த செத்தவன் இவன் மாத்திரம்தான். மற்றவர்கள் உயிர் பிழைத்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு சவால் விடுகிறவர்கள் உடனே சாகாமல் இருக்கலாம். இதுதான் கதி என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திற்கு மேரிபா என்கிற பெயரையும் சூட்டுகிறார். வாதாடுதல் என்ற அர்த்தம். குறை கூறி அது நிமித்தம் வாக்குவாதம் பண்ணும். தேவனை குறை கூறினார்கள், மோசையை குறை கூறினார்கள், அவர் குறை கூறி வாக்குவாதம் பண்ணினார்கள். அதனால மேரிபா என்கிற பெயர் இங்கே சூட்டப்பட்டது. குறை கூறி வாக்குவாதம் பண்ணால் என்ன நடக்கும்? குறை கூறி பேசுவது எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் அழிவுதான் ஏற்படும். மகா அலெக்சாண்டர் என்று அழைக்கப்படுகிறார். பெரிய மன்னன் தான். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், பிலோட்டாஸ் என்று. நம்பகமானவர். ஆனால் மற்றவர்கள் அவரை பற்றி குறை பேசினார்கள். பெரிய அதிகாரிக்கு பக்கத்தில் இன்னொருவன் இருக்கிறான் என்றால் அவனை பற்றி மற்றவர்களெல்லாம் குறை பேசுவது தான் வழக்கம். அந்த பெரிய அதிகாரி அதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளக்கூடாது. மகா அலெக்சாண்டர் அதை நம்ப ஆரம்பித்து விட்டார். பிலோட்டஸ் அகங்காரி, அதிகமாக பேசுவார், சிறு தவறுகளையும் பெரிதாக சொல்பவர் என்றெல்லாம் பேசினார். அந்த சந்தேகம் மகா அலெக்சாண்டர் மனதிலும் வேரூன்றியது. ஒரு நாள் அலெக்சாண்டரை கொல்வதற்காக சில சதி பண்ணினார்கள். அந்த சதி வெளிப்பட்டதுனால அலெக்சாண்டர் தப்பி பிழைத்தார். அவர்கள் தப்ப சொன்னார்கள், இது பிலோட்டாஸுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் உங்களிடத்தில் சொல்லவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஏற்கனவே மற்றவருடைய குறை கூறுதலால் அவருடைய மனது கரைப்பட்டிருந்ததுனால பிலோட்டாஸை உடனே கொல்லுகிறார். அவருடைய தந்தையையும் கொல்லுகிறார். பல ஆண்டுகளாக இருந்த நட்பு ஒரு நொடியிலே அழிந்து போயிடுச்சு. மற்றவர்களை குறை சொல்கிறவர்கள் இதை எப்பொழுதும் யோசித்து பார்க்க வேண்டும். தாங்கள் செய்வது எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதுதான் மிகவும் நல்லது. தேவனை பற்றி ஒரு காலத்திலும் நாம் குறைவாக நினைக்கவே கூடாது. ஏனென்றால் அவர் நல்லவர். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களும், எல்லா சூழ்நிலைகளும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அது சாட்சி. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் பாருங்களேன், எப்படியெல்லாம் அவர் செயல்படுகிறார் என்பதை. அமலேக்கியர் ரெவிதீமுக்கு வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். ரெவிதீமில் நடந்த 2ஆம் சம்பவம் இது. அப்பொழுது யோசுவாவை பார்த்து மோசே சொல்கிறார், நீ போய் யுத்தம் பண்ணு, அமலேக்குடைய யுத்தம் பண்ணு. நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்று சொல்கிறார். மோசே தன் கையை உயிரை பிடித்திருக்கும் போது இஸ்ரவேல் ஜெயித்தார்கள். அவர் கையை தாழ விட்டால் அமலேக்கியர் ஜெயித்தார்கள். சரி, மோசேயுடைய கை கீழே விடக்கூடாது என்பதற்காக ஆரோன், ஊர் என்கிறவர்கள் ஆளுக்கு ஒரு கையை பிடித்து உயர்த்தி பிடித்துக் கொண்டே இருந்தார்கள். சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் அந்த கை ஒரே நிலையில் இருந்தது. அப்பொழுது இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டார்கள். இது ஒரு அடையாளமான சம்பவம் தான்.
இந்த அடையாளத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. இங்கே ஒரே நிலையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை தான் விசுவாசம். நம்முடைய மனது ஒரே நிலையில் இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனை நம்புகிறதிலிருந்து நாம் மாறவே கூடாது. இங்கே வெற்றி மோசையின் கையில் இல்லை. அந்த கையை உயர்த்தி இருந்த அந்த அனுபவமானது தேவனிடத்திலிருந்து அவர் உதவியை பெறுகிறதற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை அடையாளமாக காட்டுகிறது. இப்படி வெற்றிக்கு காரணம் தேவன்தான், நாம் என்று ஒரு நாளும் நாம் நினைத்து விடக்கூடாது. அதற்கு பிறகு மோசையை பார்ப்பதற்காக அவருடைய மாமா எத்ரோ வருகிறார். மோசை அவரிடத்துல இதுவரை நடந்ததையெல்லாம் சொல்லுகிறார். மோசையுடைய மனைவியும் பிள்ளைகளையும் எத்ரோ அழைத்து வந்திருந்தார். எத்ரோவுக்கு ஒரே சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். தேவனை பற்றி ஒரு சாட்சியும் சொல்லுகிறார். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கணும் பெரியவர். கர்த்தர் பெரியவர். மற்ற தேவர்களால் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அது வெளிப்படையாக தெரிகிறது. அவர்கள் இடும் செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார். யார் இந்த அவர்கள்? தேவர்கள். பிசாசுகள் நமக்கு இடும்பு செய்யலாம், ஆனால் பிசாசுகளை தேவன் மேற்கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட செய்தித்தாளில் ஒரு செய்தியை பார்த்தேன். மதமாற்ற தடை சட்டம் ஒரு மாகாணத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனே நாம் பயப்படுகிறோம். எதுக்கு பயப்பட வேண்டும்? போய் பிரசங்கம் பண்ணுவதற்கு தானே தடை செய்வார்கள். கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அவர்கள் எந்த தடையும் செய்ய முடியாது அல்லவா? நமக்கு என்ன பிரச்சனை என்றால், கிறிஸ்தவர்களாக வாழ்வதிலே நமக்கு அக்கறை இல்லை, பேசுவதில் தான் நமக்கு அக்கறை இருக்கிறது. வாழ்ந்து காட்டுங்க, அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் ஏன் இது போன்ற சட்டங்களை அனுமதிக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். சுயநலமாக அன்பற்றவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கும்போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி சொல்ல முடியும்? நாம் வாழ்ந்தார். எத்ரோ சொன்னது போல கர்த்தர் எல்லா தேவர்களையும் பார்க்கும் பெரியவர் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். மோசே அதிகமான நேரம் உட்கார்ந்து இந்த நியாயம் விசாரிக்கிற செயலை செய்வதை பார்த்த எத்ரோ, இப்படி நீ கஷ்டப்படக்கூடாது, நல்லவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாக, 100 பேருக்கு அதிபதிகளாக, 50 பேருக்கு அதிபதிகளாக, 10 பேருக்கு அதிபதிகளாக நீ ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார். இந்த ஆலோசனை அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால், சொல்லிட்டு நீ அப்படியே செய்யன்னு சொல்லலை, கடவுள்கிட்ட கேட்டுக்க, ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாரு. ஆண்டவர் அப்படி சொன்னார்னா இதை நீங்க செய்யுங்க, உம்மாலே அது எளிதாக தாங்க முடியும். பிரச்சனைக்காக வருகிற ஜனங்களும் அதிகமான நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் இங்கு வரவே தேவையில்லை. இந்த ஆலோசனையை எத்ரோ மோசேக்கு கொடுக்கிறார். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே தேவனத்தில் ஜெபித்து இந்த காரியத்தை முடிவு செய்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு ஜனங்களிடத்தில் பேசி அவர்களையே ஆள் தேர்ந்தெடுக்க சொல்லி அந்த ஆட்களை நியமிக்கிற வேலையை மோசே செய்ததாக உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு ஞான அர்த்தம் இருக்கிறது. அதாவது நேரடி அர்த்தம் இல்லை, ஞான அர்த்தம் இருக்கிறது. அது என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பமும் தண்ணீரும் இந்த உலகத்திலே நமக்கு ஜீவன் தருகிறதாக இருப்பது போல ஜீவன் தருகிற இன்னொரு அப்பமும் தண்ணீரும் இருக்கிறது. அது என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஞானம் என்பது நேரடியாக போஜனம் இல்லை, இது உணவு இல்லை, ஆனால் உணவு மாதிரி. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இதற்கு ஆவிக்குரிய அர்த்தம், ஞான அர்த்தம் இருக்கிறது என்று பவுல் மூலமாக தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். மன்னா தண்ணீரின் அனுபவங்களை உருவகங்களாக பயன்படுத்தி தம்மை பற்றி என்ன சத்தியங்களை தேவன் போதித்திருக்கிறார், ஞான அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஜீவ தண்ணீர். சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசிய போது முதலில் இடத்துல தண்ணீர் கேட்கிறார். நீர் எப்படி இடத்தில் கேட்கலாம், நான் சமாரிய பெண் ஆயிற்றேன் என்று சொல்கிறாள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது இயேசு சொல்கிறார், நான் ஒரு தண்ணீர் தருவேன், அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது.
இங்கே இருக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். எனக்கு தண்ணீரை பெற்றுக்கொண்டார். அவன் உள்ளத்திலே இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று பின்னாலே ஒரு பண்டிகையில இயேசு சொல்கிறார். இதை பற்றி பேசுகிறார். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று யோவான் 7:39 வாசிக்கிறோம். ஜீவ தண்ணீரை அவர் தருகிறார். ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவ அன்பை அவர் நம்முடைய உள்ளத்திலே நிறைப்பதினாலே அந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடும். நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடவில்லை என்றால் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. நாம் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம் என்பதல்ல, எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆவியானவருடைய உதவி மிகவும் மிகவும் அவசியம். அவருடைய உதவி இல்லாமல் நாம் வாழவே முடியாது. நடிக்கலாம், ஆனால் அன்பாக வாழ முடியாது. நாட்களிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆவியை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் தீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் அழைக்கிறார், சபை அழைக்கிறது, நாம் அழைப்போம். நமக்கு உண்மையான தாகம் இருந்தால் அவரிடத்திலே நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஜீவாப்பம் 5 அப்பம் 2 மீன் அற்புதத்தை செய்த போது நேருக்கு ஒரே பிரமிப்பு. இயேசுவை இந்த யூதர்கள் பலர் தேடி வருகிறார்கள். அவர்களை பார்த்து அவர் சொன்னார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடத்துவீங்க. இந்த அப்பத்துக்காக அடையாதீங்கப்பா, இன்னொரு அப்பம் இருக்குது, அதுதான் முக்கியம். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆம், அந்த அப்பத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மன்னா கூட இதற்கு தான் அடையாளமாக இருக்கிறது. உடனே அவர்கள் கேட்கிறார்கள், மோசே மன்னா கொடுத்தாரே, நீ என்ன செய்ய போகிற? வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே தரவில்லை. நீ நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு தரவில்லை. யார் தந்தது? தேவன் தந்தார். அதே தேவன் வானத்திலிருந்து வருகிற மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். மோசே மூலமாக தேவன் தான் தந்தார். அந்த அப்பம் இந்த உலகத்துக்குரியது. ஆனால் இப்போது வருகிற அப்பம் இருக்கிறது அல்லவா, அது மெய்யான அப்பம் என்று சொல்கிறார். அதன் பிறகு பேசிக்கொண்டிருந்த போது, நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்னைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என்னுடைய மாம்சத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். திருவிருந்தில் இதைத்தான் நாம் அடையாளமாக செய்கிறோம். அப்பத்தை சாப்பிடும்போது இயேசுவின் மாம்சத்தை நாம் சாப்பிடுகிறோம். எவ்வாறு நாம் சாப்பிடுகிற உணவு நம்முடைய உடலை உருவாக்குகிறதோ, அதுபோல இயேசு நம்முடைய மனதை மறுரூபப்படுத்த வேண்டும். இயேசு சொன்ன வார்த்தையை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். நம்ம உயிரோடு எழுப்புவார், நித்திய ஜீவனை நமக்கு தருவார். திருப்தியாக நாம் வாழலாம், நிம்மதியாக வாழலாம். ஆனால் இன்றைக்கு அது வேண்டும், இது வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று நாம் அலைந்து கொண்டே இருக்கிறோமா? தேவனை நம்பினால் நாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க முடியும். நம்முடைய திருச்சபை உலகத்திற்கு எப்படிப்பட்ட சாட்சியை முன்வைக்கிறது யோசிப்பார். திருச்சபை தேவனுடைய அன்பிற்கு உதாரணமாக இருக்கிறதா? தேவனுடைய குணத்திற்கு உதாரணமாக இருக்கிறதா? இல்லை என்றால் நம்மை திருச்சபை என்று அழைத்துக் கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? நிக்கி குரூஸ் என்று ஒருவர் இருந்தார். புவேர்ட்டோ ரிக்கோ என்கிற நாட்டை சேர்ந்தவர். 15 வயதில் நியூயார்க்குக்கு ஓடி விடுகிறார். அங்கே மோசமான நபர்களோடு அவருக்கு பழக்கம் உண்டாயிற்று. கலகங்கள் செய்வது அவருக்கு பிடித்தமான ஒரு காரியமாக இருந்தது. நியூயார்க்கில் டேவிட் வில்கர்சன் என்று ஒரு ஊழியக்காரர் இருந்தார். இது போன்ற வாலிபர்களுக்கு ஊழியம் செய்வது அவருக்கு மிகவும் பிடிக்கும். எனவே நிக்கி குரூஸை அவர் சந்தித்து அவத்தில் பேசினார். கொண்டு விடுவேன், அடித்து விடுவேன் என்று மிரட்டினார். என்னுடைய உடலை 1000 துண்டுகளாக
நீ வெட்டி போட்டாலும் ஒவ்வொரு துண்டும் உன்னை பார்த்து பேசும், நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன், நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன். நம்முடைய உடல் அப்படி பேசுமா? ஒரு சின்ன பிரச்சனை வந்த மாத்திரத்தில் நாம் அவர்களை தூக்கி எறிந்து விடுகிறோம், அவர்களை வெறுத்து விடுகிறோம். உடம்புலாம் நம்ம துண்டாக வெட்டி போட்டு துண்டு நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எல்லாருக்கும் உலகத்திலே நாங்கள் தான் நல்லவங்க, மற்றவங்களாம் கெட்டவங்க என்று பார்வை இருக்குது. ஆனால் ஊழியம் என்பது இந்த டேவிட் வில்கர்சன் போன்றவர்கள் செய்தது தான். திரும்ப திரும்ப நிக்கி குரஸை டேவிட் வில்கர்சன் சந்தித்தார். டேவிட் வில்கர்சன் நடத்தின ஒரு கூட்டத்திற்கு நிக்கி சென்றார், மனம் மாறினார், தான் திருடியவற்றை திரும்ப கொடுத்தார், தன்னால் பாதிக்கப்பட்டவர்களோடு ஒப்புரவானார், ஒரு சாட்சியின் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். சிறைச்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், சபைகள் நேரு சந்தித்து தேவன் தன்மேல் காட்டின அன்பை அவர் சொல்ல ஆரம்பித்தார். சிறு ஜனங்கள் மேலே எப்படிப்பட்ட அன்பை தேவன் வைத்திருந்தார். அவர்கள் மீண்டும் மீண்டும் குறை கூறின போதும் கூட அதையெல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளாமல் உதவி செய்து கொண்டே இருந்தார் அல்லவா? நம்மால் முடியுமா? செய்து பாருங்கள். இயேசு யார் என்பதை பிரசங்கிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அதை செய்யவில்லை என்றால் நாம் வாய்ச்சொல்லில் வீரர்கள், செயலில் அல்ல. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை இந்த சம்பவங்கள் மூலமாக நாங்கள் கண்டுகொள்கிறோம். நேரடியாக சொல்லுகிறீர், ஆட்கள் மூலமாக சொல்லுகிறீர், சம்பவங்கள் மூலமாக சொல்லுகிறீர். எதை நாம் புரிந்து கொள்வோமோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் நீர் செயல்பட்டு வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்கிற செயல்கள் மூலமாக உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.